வெய்ய காலம் வந்துருச்சு அப்படின்னாவே எங்கள் ஊர் சைட்லலாம் வடகம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அரிசி வடகம், வெங்காய வடகம், பூண்டு வடகம் அப்படி எல்லாமே போட்டு வச்சுக்குவாங்க. அதில் முக்கியமான பங்கு இந்த வேப்பம்பூ பூவுக்கும் உண்டு. இதுலேயே வந்து வடகம் போட்டு வச்சுக்குவாங்க. இந்த வடகத்தை வந்து வருஷம் பூரா இப்போ போட்டு வச்சுட்டா வருஷம் பூரா பயன்படுத்திக்கலாம் இல்லைங்களா? பூ வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா எல்லாமே பிஞ்சு பிடிக்க காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பூ கிடைக்காது. அதனால கிடைக்கும் போதே எடுத்து வந்து எல்லோரும் வடகம் போட்டு வச்சுக்குவாங்க. ஒரு சிலர் வந்து இந்த வேப்பம்பூவில் வந்து இட்லி பொடி கூட செஞ்சுக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது வேப்பம்பூ தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த பூ வந்து இட்லி பொடியாக வேணால் பண்ணிக்கலாம், வடகம் போட்டு வச்சுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது மருத்துவத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட சொல்லுங்கள். நான் வந்து பூவை எடுத்து நிழலில் உணர்த்தி தான் நான் கொடுப்பேன். ப்ளைன் பூவை எடுத்து நிழலில் உணர்த்தி தான் கொடுப்பேன். இப்போ எடுத்தது தான். இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா பூ கிடைக்காது.